ஆண்டவர் தம் மக்களை அக்களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை மகிழ்ச்சியோடும் வெளிக்கொணர்ந்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பு ஒரு பெற்றோருடைய அன்புக்கு ஈடு இணையாக இருக்கிறதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எந்த அளவிற்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்ற பொழுது அந்த உழைப்பினை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து மன வருத்தத்துடன் கடிந்து கொள்கிறார்களோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை மகதலா மரியாள் வழியாகவும் எம்மாவு சீடர்கள் வழியாக வெளிப்படுத்திய பிறகு கூட சீடர்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் கடின உள்ளத்தோடு இருப்பதை இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பினை உணர்ந்து கொள்ள முடியாமல் உலக ஆசைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருக்கு. அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாள், வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறந்து வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நம் மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானோக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் பிரிந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போம். இறைவா, உமது அருட்பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீ தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புதுப்பிறப்பு அடைந்தவர்களை சாகாத்தன்மை என்னும் பேச்சினால் அடி செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 13 to 21 வரை வசனங்கள். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர்.
அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளனர். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததால் மக்களுக்கு அஞ்சியதால் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையால் செயலாற்றி உள்ளது. வல்லவே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையால் செயலாற்றியுள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாய்களை எனக்கு திறந்துவிடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்து தான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபொழுது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களும் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவருக்கு அறிவித்தார்கள்.
அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கை இன்மையை கடிந்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்து பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல பெற்றவர்களுடைய அன்பு, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் பிள்ளைகளை சென்றடையவில்லை என்றால் பெற்றவர்கள் எந்த அளவிற்கு மன வருத்தப்படுவார்களோ அதே போல இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் பிள்ளைகள் அவருடைய உழைப்பின் மகத்துவத்தை, அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாததை கண்டு மன வருத்தத்தோடு அவர்களை கடிந்து கொள்வதை இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகத்திலே 2 உண்மைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாததை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஒன்று, மகதலா மரியாளுக்கு தோன்றியதை மகதலா மரியாள் அவர்களிடம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் யூத சமுதாயத்தில் பெண்களுடைய சாட்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை பெண்களுடைய சாட்சியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒருவரும் சொன்னாலும், இரண்டாவது அவர்களுடைய சகோதரர்கள் 2 வயல்வெளி வழியே நடந்து செல்வதையும் இயேசு தன்னுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதையும் அவர்கள் வந்து தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் இங்கே சீடர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து கொண்டு இயேசுவினுடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒதுங்கி வாழ்வதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதையும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 3 ஆண்டுகளுடைய பாடுகள், அவருடைய உழைப்பு, அவருடைய மரணம் இந்த சீடர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற கடின உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. இதனால்தான் அற்புதமாக இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஏறக்குறைய பெற்றோர்களுடைய உழைப்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பொழுது பெற்றோருடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலையும் இங்கே பாதிக்கப்படுவதையும் மன வருத்தத்தோடு தன்னுடைய சீடர்களை கடிந்து கொள்வதை இங்கே சொல்லுகிறார். இருப்பினும் தான் எந்த அளவிற்கு குழந்தைகளை அன்பு செய்து குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனதைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு தன்னுடைய நாட்களை கடந்து செல்கிறார்களோ அதே போல இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கடின உள்ளத்தை கடிந்து கொண்டாலும் மீண்டுமாய் நற்செய்தி அறிவிப்பு பணியை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து வழி அனுப்புகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியினுடைய அறிவிப்பு பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல என்பது ஆண்டவருக்கும் தெரியும், தன்னுடைய சீடர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த மண்ணுலக வாழ்வு என்பது அழிந்து போகக்கூடியது. விண்ணுலக வாழ்வு என்பது நம்முடைய ஆத்மாவை எடுத்து தந்தையினுடைய வலப்புறத்திலே அமர வைப்பதுதான் இந்த நற்செய்தியின் பணி. எனவே தான் செய்த பணியை இந்த மண்ணுலகில் இருக்கிற சீடர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த பணி வாழ்விலே சந்திக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள், கவலைகள், கண்ணீர், வேதனை, சோதனைகள், அவமானங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நற்செய்தி பணி வாழ்விலே நாம் நிறைவடைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் வெளிப்படுத்துகிறது. அதை முழுவதுமாக அழித்தான், உயிர்த்தான், இன்று நம் அனைவருக்கும் தோன்றி அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அன்று தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக, திருப்பலின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சந்தித்து அதே நற்செய்தி அறிவிப்பு பணியை நமக்கு கொடுக்கிறார். எனவே அந்த சீடர்கள் ஏற்றுக்கொண்டது போல நாமும் இயேசுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், நற்செய்தியாளராக இந்த மண்ணுலகில் வாழ்வோம். அப்பொழுதுதான் இயேசுடைய உயிர்ப்பின் மகத்துவம் கடையெல்லை வரை முழுவதுமாக சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம்.
இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிலுமான இந்த அப்பத்தை வகுத்து கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிலுமான இந்த ரசத்தை வகுத்து கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கைதொன்றி பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்தமரை நிகழ்வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்கள் முடிவெல்லாம் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்தாவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வு உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றான். ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமணந்தவுக்கு ஊழியக்குரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டு மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆழ்நினைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியா, புனித கஸ்பா மற்றும் உலகில் மகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடும். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்திருந்தீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறுகின்றோம். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தறிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமாகும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உண்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.